விஜய், இந்த சாதத்தை சாப்பிடு. நான் நாளைக்கு வேலைக்கு போகணும். அம்மா நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் படிக்கிறேன். கவலைப்படாத, நீ நல்லா படி, அதுதான் என் ஆசை. சரி அம்மா. நீ பெரியவனா ஆகணும்பா. அது அவளின் ஒரே கனவு. விஜய் சிறுவயதிலிருந்து புத்திசாலி. பள்ளிக்கு போகும்போது நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும். ஒரு நாள் அவனுக்கு சிட்டி காலேஜ்ல சீட் கிடைத்தது. ஆனால் ஃபீஸ் அதிகம். அம்மா தனது தாலியை விற்றாள். நீ போய் படிச்சு பெரியவனா. பா, எப்படி இருக்க? பிஸியா இருக்கேன், கால் பண்ணாத. நாட்கள் கடந்து போனது. விஜய் தனது வாழ்க்கையில் பிஸி இயர்ஸ் லேட்டர். அவன் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பணம், கார், வீடு எல்லாம் கிடைத்தது. ஆனால் மனம் அமைதி இல்லையதா. ஒரு நாள் அவனுக்கு ஒரு கால் வந்தது. அவன் கிராமத்திலிருந்து, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. விஜய் உடனே கிளம்பினான். அம்மா மிக பலவீனமாக இப்ப போனா. நீ பெரியவனா ஆயிட்டேப்பா. அம்மா என்ன மன்னிச்சிட்டு. நான் எப்போ உன்னை மன்னிச்சிட்டேன். நீ சந்தோஷமா இருந்தா போதும். அவள் கண்கள் மூடியது. அம்மா! நாட்கள் கழித்து அவன் வீட்டுக்கு போனார்கள். என் மகன் விஜய் ஒரு நாள் பெரியவன். அவன் ஒரு முடிவெடுத்தான். தனது அம்மா பெயரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தான். ஏழை குழந்தைகளுக்காக பல குழந்தைகள் படிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் நீங்க சிறுமி அவனை கேட்டாள். அவன் சிரித்தான். என் அம்மா கனவுக்காகல. நண்பர்களே, கனவு முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது நம்முடன் இருக்கும் மனிதர்கள். அம்மா, அப்பா, அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அன்பு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உணர்வு கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் அம்மாவை இப்போதே அழைத்து பேசுங்கள். நன்றி.